கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்திலேயே பூத் கமிட்டி மாநாடு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடத்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கோவையில் கடந்த ஆனந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ் திரையுலகினுடைய முன்னணி நடிகரான விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து முதல் அரசியல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு அக்டோபர் 27 பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றார்கள். மாநாட்டில் விஜயினுடைய பரபரப்பான பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மாநாட்டை தொடர்ந்து தாவேகா 2ஆம் ஆண்டு விழாவும் பொதுக்குழு கூட்டமும் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகின. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என விஜய் பகிரங்கமாகவே வெளிப்படையாகவே அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், அதாவது பாசிச கட்சி, பாயாச கட்சி என்று மிகப்பெரிய அளவில் அவர் விமர்சனம் செய்ததும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிறுத்தி தன்னுடைய பூத் கமிட்டி மாநாடு நடைபெற இருப்பதாகவுமே தெரிவித்தார். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வருகிறது. அதற்கு அரசியல் வியூகங்களை விஜய் அமைத்து வருகிறார். தமிழகம் முழுவதும் கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள், புதிய நிர்வாகிகளை விஜய் நியமித்து வருகிறார். தற்போது வரை 6 கட்டங்களாக 114 மாவட்டங்களுக்கு தாவேகாவில் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். பிரச்சனைக்கு உரிய 6 மாவட்டங்களில் மட்டும் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாக கட்சி தலைமையில் தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கோவையில் இந்த மாத இறுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பூத் கமிட்டி மாநாடு நடத்த திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணம்பட்டி பகுதியில் அமைந்திருக்கின்ற தனியார் கல்லூரி வளாகத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. சென்னை, விழுப்புரத்தை தொடர்ந்து கோவையில் பிரம்மாண்ட கூட்டத்தை நடத்த தாவேகாவினர் திட்டமிட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் கோவையில் கடந்த சனிக்கிழமை அன்று தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆகவே சென்னை, விழுப்புரத்தை தொடர்ந்து கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு பூத் கமிட்டி மாநாடு களமிறங்குவதன் மூலம் கோவையை மிக பெரிய அளவிலே அவர்கள் பிரம்மாண்ட ஒரு மாநாட்டை நடத்தி கோவையில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு உற்சாகமூட்டும் வகையிலும் ஊக்குவிக்கும் வகையிலும் வாக்காளர்களை கவரும் வகையிலும் பெரிய மாநாட்டை நடத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது.